நம்ம விஜய், மல்லி 2 பேருக்குமே மேரேஜ் ஆனதுல இருந்து ரசிகர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, மல்லியோட பிரெக்னன்சி ட்ராக் எப்ப வரும்? வெண்பாவுக்கு எப்ப தம்பி, பாப்பா வருவாங்க? அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சேனல்லயுமே ஒரு சில சமயங்கள்ல இந்த தருணத்துல மல்லி பிரெக்னன்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நம்மளுமே நம்ம ரசிகரோட ஆசைய வெளிப்படுத்தி இருந்தோம். ஆனா இந்த ஒரு தருணத்துல நம்ம மல்லி பிரெக்னன்ட் ஆனாங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கே சந்தோஷப்படவா, கஷ்டப்படவா அப்படிங்கிறதே தெரியல. எவ்வளவோ நல்ல நல்ல தருணங்கள்லாம் இருந்தது. விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே ஹேப்பியான ஒரு தருணங்கள்ல இருக்கிறப்ப, மல்லி பிரெக்னன்ட் ஆனாங்க அப்படின்னு சொன்னா, அத எவ்வளோ அழகா கொண்டாடி இருந்திருப்பாங்க. வெண்பா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. விஜய் ஒரு பக்கம் துள்ளி குதிச்சிருப்பாங்க. மல்லிய தாங்கு தாங்கின்னு தாங்கியிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு தருணத்தில மல்லி பிரெக்னன்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்ப மல்லி மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படிங்கிறதால, நாகு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, மல்லி கன்சீவா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிர்றாங்க. இப்ப நாகு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப விஜய் வீட்டுக்கு வராங்க. இந்த சூழ்நிலையில நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம மல்லிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, ஏற்கனவே வெண்பாவ காணோம் அப்படிங்கிற கோபத்துல விஜய் பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. இந்த தருணத்துல மல்லி கன்சீவா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதால, இப்ப நாகுமே கண்ண காமிச்சிடுறாங்க. "வேண்டாம் மல்லி நீ இப்போதைக்கு சொல்லாத" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இப்ப மல்லி அத மறைச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு ஹேப்பியான தருணத்துல மல்லியோட பிரெக்னன்சிய ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ் அப்படிங்கிறது போல, இப்ப மல்லி கன்சீவா இருக்கிறது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொன்னா, இப்ப வெண்பாவ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கார் மூலமா ஷிஃப்ட் பண்றாங்க. அவங்களலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெண்பாவ கடத்தி எவ்வளோ நாள் ஆச்சு? இப்ப வரைக்குமே எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலையா? போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? தூங்குறாங்களா? அப்படின்னு சொல்லி தான் கேட்க தோணுது. விஜயுமே மல்லி மேல கோபத்துல இருக்கிறாங்களே தவிர, அவங்க என்ன முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறதையுமே இப்ப வரைக்குமே தெரியாம தான் இருக்குது. இந்த ஸ்டோரி ட்ராக்க நான் எப்படி எடுக்க அப்படின்னு சொல்லி தெரியல. வெண்பாவ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா, மல்லி கன்சீவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா தான் தோணுது. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.